ஹாய்! இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 நாளாக எனக்கு மனசே சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியானேன். ஏன்னா தம்பி திடீர்னு தொண்டை கட்டிக்கிச்சு அவனுக்கு. நான் பயந்துட்டேன் சளி பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சரி இதை இப்படியே விடக்கூடாதுன்னு நாங்கள் ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு மார்னிங்கே கூழ் காய்ச்சி அவனுக்கு ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்டு நானும் கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து ரெடி ஆகிட்டு தோசையெல்லாம் சுட்டுட்டு இருந்தால் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மார்னிங் செஞ்ச சாப்பாடு இருந்துச்சு. சரி சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டேன். எங்கள் அம்மா செஞ்ச அந்த மாங்காய் ஊறுகாய்க்கும் ரச சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 2 காம்பினேஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து எடுத்துகிட்டு சாப்பிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி கிளம்பி போயிட்டு அங்கே போனால் டாக்டர் ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு நான் இவனுக்கு தலை சுற்றளவு அதுக்கடுத்து ஹைட்டு வெயிட்டு எல்லாம் பார்த்துட்ருந்தோம். பார்த்ததுக்கு எல்லாமே ஓகே நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சரி நாங்கள் போய் டாக்டர்கிட்ட இந்த மாதிரின்னு சொன்னோம். இந்த மாதிரி அவன் கர்ருங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. கர்ருங்கிறது நார்மலாக 1 இயர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அடுத்து அந்த ஃப்ளூக்கான இது அந்த நர்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. படிங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டா உங்களுக்கு சளி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்னும் இவன் 8வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் இவன் குப்புற விழுகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காலெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டமின் D3 டானிக் மட்டும் வாங்கிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு அவங்க அத்தை வந்திருந்தாங்க. ஒரே குஷி தான். சாரு ஹாப்பியாக இருந்தார்.